கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு மிஷனரி பொன்மொழிகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மிஷனரி பெயர் டி. எல். மூடி. அவருடைய தாய்நாடு அமெரிக்கா. அவருடைய மிஷனரி தரிசன நாடு அமெரிக்கா. அவர்களால் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு. டுவைட் லைமன் மூடி 19ஆம் நூற்றாண்டின் மிக பெரிய சுவிசேஷகர்களில் ஒருவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த அவர், குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக 17 வயதில் வேலை தேடி வீட்டை விட்டு பாஸ்டன் நகரத்திற்கு சென்றார். அங்கு அவர் மாமாவின் காலனி கடையில் பணிபுரிந்தார். அங்கிருக்கும்போது மவுண்ட் வெர்னான் காங்கிரிகிரேஷனல் சர்ச்சில் கலந்து கொண்ட அவர் அங்குள்ள ஞாயிற்றுக்கிழமை பள்ளியில் உறுப்பினரானார். ஞாயிற்றுக்கிழமை பள்ளியின் ஆசிரியரான எட்வர்ட் கிம்பால் ஒரு நாள் கிறிஸ்துவின் அன்பை பற்றி மூடியிடம் பேசியபோது அது அவருடைய இதயத்தை ஆழமாக தொட்டது. இதன் விளைவாக அவர் இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பின்பாக தனது வாழ்க்கையை கர்த்தரின் சேவைக்காக அர்ப்பணித்தார். இந்த நிகழ்வுகளின் பிறகு காலனி வியாபாரத்தில் மேலும் வளர அவர் சிகாகோ சென்றார். இருப்பினும் மிக விரைவிலேயே செல்வத்தை குவிப்பதில் தனது வாழ்க்கையை வீணாக்க முடியாதென்றும் அதற்கு பதிலாக ஏழைகளுக்கு உதவ செலவிட வேண்டும் என்றும் அவர் உணர்ந்தார். இளம் குழந்தைகள் மற்றும் வழிதப்பித்திருந்திருக்கிற இளம் பருவத்தினருக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க மூடி 1858ஆம் ஆண்டில் சிகாகோவில் ஒரு மிஷன் ஞாயிற்றுக்கிழமை பள்ளியை தொடங்கினார். அந்த பள்ளி நன்றாக வளர்ந்து வந்தது. ஆகவே அவர் இப்பொழுது மூடி மெமோரியல் சர்ச் என்று அழைக்கப்படும் இல்லினாய்ஸ் ஸ்ட்ரீட் சர்ச்சை 1864ஆம் ஆண்டில் நிறுவினார். மேலும் அவர் சிகாகோவில் இருந்தபோது யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் YMCA இளம் ஆண்கள் கிறிஸ்தவ சங்கம் நிறுவனத்திலும் பணியாற்றினார். அங்கு உள்நாட்டு போர் வெடித்தபோது யூனியன் இராணுவத்தில் இருப்பவர்களுக்கு YMCA மூலம் மூடி சுவிசேஷத்தை அறிவித்தார். 1861ஆம் ஆண்டில் சிகாகோவில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து மூடிவின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அந்த விபத்து அவர் ஆண்டவரின் சேவைக்காக கட்டியெழுப்பியவற்றில் பெரும்பகுதியை அழித்ததால் தம்முடைய ஊழியத்தை மறுபரிசீலனை செய்தார் மூடி. அதுவரை அவர் சமூக ரீதியாக ஏதாவது சாதிக்க தனது முயற்சிகளில் கர்த்தரின் உதவியை நாடி வந்தார். ஆனால் அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிப்பதே தன்னிடம் கர்த்தர் வைத்த அழைப்பு என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு புதுமையான சுவிசேஷகரான மூடி தனது சுவிசேஷ கூட்டங்களில் இசையை ஒரு மதிப்புமிக்க கருவியாக பயன்படுத்தினார். அவர் தனது நண்பர் மற்றும் மிகச் சிறந்த பாடகரான ஈரா சாங்கியுடன் சேர்ந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பிரசங்கிக்க தன்னிடம் வந்த அனைத்து வாய்ப்பைகளையும் மூடி பயன்படுத்தி கொண்டார். அவர் ஒரு நாளைக்கு 6 பிரசங்கங்களையும் பிரசங்கித்த நாட்கள் உண்டு. அவருடைய பிரசங்கங்கள் கிறிஸ்தவ வர்க்க வேறுபாடுகள் இல்லாமல் பல சபைகளில் எழுப்புதல் உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தன. அது மட்டுமல்லாமல் இளைஞர்களையும் பெண்களையும் ஊழியத்தில் பயிற்றுவிப்பதற்காக அவர் பல பயிற்சி நிறுவனங்களை நிறுவினார் மற்றும் மாநாடுகளையும் நடத்தினார். இந்த உலகில் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்த அந்த தேவமனிதர் 1899ஆம் ஆண்டில் தனது மீட்பரை அடைய உலகத்தை விட்டு புறப்பட்டார். டி. எல். மூடி அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்று, நான் உலகத்தோடு நடந்தால் ஆண்டவரோடு என்னால் நடக்க முடியாது. மிஷனரிகளை பற்றி அறிவோம், அவர்கள் செய்த ஊழியத்தையும் தியாகத்தையும் பிறர் இடத்தில் போற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.